இன்று இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு பேரழிவு புயலாக உருவெடுத்து வருகிறது. டிட்வா சூறாவளி இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்று. இலங்கையை தாக்கிய இந்த புயல் கோடானு கோடி லிட்டர்கள் மழையை கொட்டியழித்தது. நகரங்கள் மூழ்கி, வீடுகள் நொறுங்கி, மக்கள் வாழ்வு தலைகீழானது. 123க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். இது சாதாரண மழை அல்ல, இது வாழ்க்கையை புரட்டிப்போடும் பேரழிவு. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, சாலைகள் அடைந்தது, பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டன. இராணுவமும் மீட்புக் குழுவும் தொடர்ந்தும் பணியில். ஆனால் அது கவலைக்குரியது, புயல் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. வானிலை மைய எச்சரிக்கை: டிட்வா புயல் தமிழ்நாடு, புதுச்சேரி, தென் ஆந்திரா கரைகளுக்கு நகர்கிறது. கடும் மழை, உயர்ந்த அலைகள், மரங்களை பிடுங்கும் காற்று, மணிக்கு 79 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். இதற்காக கடற்கரை பகுதிகளில் ரெட் அலர்ட். பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது முன் எச்சரிக்கை அல்ல, கவனமாக இருக்க வேண்டிய நேரம். கடற்கரை பகுதிகளில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு நகரத் தயாராக இருக்கவும். குடிநீர், சார்ஜ், விளக்கு, மருந்து, அவசியமானவற்றை தயார் வைத்துக் கொள்ளவும். அதிக காற்றில் வெளியில் செல்வது தவிர்க்கவும். அரசு அறிவிப்புகள், வானிலை செய்திகளை தொடர்ந்து பின்தொடரவும். டிட்வா புயல் வந்து கொண்டிருக்கிறது. இயற்கையின் சக்தி மாபெரும். நாமோ விழிப்புடன் இருக்க வேண்டும். இது தொடரும் செய்தி. அடுத்த அப்டேட்களை உடனே உங்களிடம் கொண்டு வருகிறோம். Stay alert, stay safe.